ஹலோ மம்மிஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே சாஃப்டான சாக்லேட் டோனட் தான். அது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 2 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜாகரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 to 3 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் சூடாகவும் இருக்கக்கூடாது, சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுடுங்க. 20 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. நல்லா பொங்கி புளிச்சு மேலே வரணும். அப்போ தான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ரொம்ப சூடாக தண்ணி ஊற்றணுன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது, ஈஸ்ட் வந்து செத்து போயிடும். ஸோ கை பொறுக்கிற சூடில் வந்து தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பெரிய பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதோட ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அது வந்து ஒவ்வொரு மாவை பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக போயிடுச்சுனாலும் நல்லா வராது. இது மாதிரி ஒரு சாப்பிங் போர்டுக்கோ இல்லை கவுண்டர் டாப்புக்கோ மாற்றிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விடுங்க. எவ்வளோ அழுத்தி பிசைகிறோமோ அவ்வளோ டோனட் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க. 1லேருந்து 1.5 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கும். டபுள் த சைஸ் ஆகணும். 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கணக்கு கிடையாது. டபுள் த சைஸ் வந்தால் தான் அதுக்கு பேர் ப்ரூஃபிங்னு அர்த்தம். அது மாதிரி வந்தால் தான் டோனட் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா ப்ரூஃபான மாவை லைட்டாக திருப்பி பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ டஸ்டிங்க்கு போட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல, பட் அந்தளவுக்கு மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுத்துக்கணும். நான் திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த திக்னஸ் வர அளவுக்கு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக வரா மாதிரி இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ டோனட் ஷேப் வரதுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்து தான் டோனட் ஷேப் வர வைக்கிறேன். இப்போ சென்டரில் வந்து ஓட்ட போடுறதுக்கு டோனட் ஷேப் வரதுக்காக நான் சின்ன பைப் மாதிரி யூஸ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி அழகாக ஷேப் பண்ணி எடுத்தாலும் ஓகே, இல்லை இது மாதிரி ஏதாச்சும் டூல்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 to 3 மினிட்ஸ் செட் ஆக வச்சுருங்க. டோனட்டை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போது ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக கடலை எண்ணெய் தான் நான் பொரிக்க யூஸ் பண்ணுவேன். எல்லாருமே நான் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறனால ரிஃபைண்ட் ஆயிலுக்கு ஒரு குட் ஆல்டர்னேட்டிவாக ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டைம் தானே குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி கோல்டனாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஹோம்மேட் சாக்லேட் வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ ஹோம்மேட் சாக்லேட் பாக்ஸ் எடுத்து அதில் அப்படியே இது சூடாக இருக்க டோனட் அப்படியே போகிறனால அது மெல்ட் ஆகிடுது. நான் தனியாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கல என்னோடய ஹோம்மேட் சாக்லேட்டை. சூடான டோனட் அதிலே வச்சு லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு டாப்பிங்ஸுக்கு மேலே வந்து நான் சாப் பண்ணி வச்ச கேஷ்யூ நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மற்ற நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் சாக்லேட்கான லிங்க்கை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஹெல்த்தி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you with the next recipe.